பொல்லாத பிள்ளையார், பொல்லா பிள்ளையார். இந்த சொற்களுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பொல்லாத பிள்ளையார், பொல்லா பிள்ளையார். இந்த சொற்களை கூகுள்ல, யூடியூப்ல, சமூக வலைதளங்கள்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். கடலூர் மாவட்டத்துல திருநாரையூர் அப்படிங்கிற இடத்துல பொல்லா பிள்ளையார் கோயில் இருக்குன்னு நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. முக்கியமா சமூக வலைதளங்கள்ல இந்த சொல்ல நான் அடிக்கடி பார்த்திருக்கேன். ஆனா பொல்லா பிள்ளையார் என்ற சொல் தான் இன்னைக்கு கொஞ்சம் மருவி பொல்லா பிள்ளையார் அப்படின்னு மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உச்சரிப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறதுனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். பாருங்க, பொல்லா என்றால் செதுக்காத என்று பொருள். அதாவது உளி கொண்டு செதுக்காம சுயம்புவாக தோன்றிய பிள்ளையார் என்ற பொருள் தரக்கூடிய பொல்லா பிள்ளையார் என்ற சொல் தான் சரியான சொல். ஆனா காலப்போக்கில் அதை கொஞ்சம் மாற்றி பொல்லா பிள்ளையார் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தீங்கு செய்பவர்களை தண்டிக்கும் பிள்ளையார், பொல்லாதவர்களுக்கு பொல்லாத பிள்ளையார் அப்படின்னு பொல்லா பிள்ளையார் என்ற சொல்லிற்கு நண்பர்கள் சிலர் பொருள் தருவதையும் பார்க்க முடியுது. ஆனா பொல்லா பிள்ளையார் என்ற சொல் தான் கொஞ்சம் மருவி பொல்லா பிள்ளையார் அப்படின்னு இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி ஒரு கதையும் சொல்றாங்க. அந்த கதை பற்றியும் இந்த தலைப்பு பற்றியும் இன்னும் விரிவா நம்ம இணையதள பக்கத்துல கொடுத்திருக்கேன். நீங்க விரும்பினா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி விநாயகர், விநாயகர் இந்த இரண்டு சொற்கள்ல எது சரியான சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.